வெல்கம் டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஷோ. டெட் இன்வெஸ்ட்மெண்ட்லயோ அல்லது டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லயோ பொதுவா நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு வரும்போது அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. குறிப்பா சொன்னா பேங்க் எஃப்டி, கார்ப்பரேட் எஃப்டி, அதே போல கார்ப்பரேட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதாவது இந்த பேங்க்ஸ் எல்லாம் நம்ம கொலாப்ஸ் ஆனதை பார்த்ததுக்கு அப்புறம் அண்ட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆனதை பார்த்ததுக்கு அப்புறம் அதே போல மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ்ல ஏற்படுற இஷ்யூஸ் அப்புறம் ப்ரெஷர்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் குறிப்பா டெட் ஃபண்ட்ஸ்ல எதுதான் சேஃப் அப்படின்னு எல்லாரும் குழம்பிட்டாங்க. ஸோ இன்னைக்கு எபிசோட்ல நான் என்ன ஷேர் பண்ண போறேன்னா ஒரு கிளாரிட்டி, ஒரு முழுமையான டிசிஷன் எடுக்கிறதுக்கு தேவையான முழு கிளாரிட்டியை கொடுக்க போறேன். அதுக்கு முன்னால இன்கேஸ் நீங்க indianmoney.com யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் indianmoney.com ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் இந்தியன் மணியோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு ரெகுலரா வந்து சேரும். அண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணாதவங்க உடனே டவுன்லோட் பண்ணிக்கங்க. அது ஆப் ஸ்டோர்லயும் பிளே ஸ்டோர்லயும் உங்களுக்கு ரெடியா இருக்கு. ஏன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் உங்க வாழ்க்கையை கண்டிப்பா மாத்தும். ஏன்னா அது ஒரு யூனிவர்சிட்டியா இருக்கு. அதாவது மணி மேனேஜ்மெண்ட்ல, கரியர் பில்டிங்ல அண்ட் பிசினஸ்ல, இன்ஃபேக்ட் உங்க வாழ்க்கையில நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு தேவையான எல்லாமே ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்ல இருக்கு. ஸோ யூஸ் பண்ணிக்கங்க. லெட்ஸ் கம் பேக் டு த டாபிக். நவ் 3 ரொம்ப ரொம்ப முக்கியமான டெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸை பத்தி பார்க்க போறோம். அதுவும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். பேங்க் எஃப்டினா என்ன? என்கிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்கு. அந்த 100 ரூபாயை நான் பேங்க்ல போடுறேன். இப்ப பேங்க் என்ன செய்யுது? அந்த 100 ரூபாயை 100 பேருக்கு பிரிச்சு கொடுக்குது. ஆளுக்கு ஒரு ரூபான்னு. இப்ப அந்த 100 பேர்ல 95 பேர் அதை ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. ஓகே, அதாவது பேங்க்குக்கு. ஸோ பேங்க் என்ன சொல்றது? நீ 100 ரூபாய் கொடுத்தா உனக்கு வருஷத்துக்கு 7 ரூபாய் இன்ட்ரெஸ்டா தரேன்னு சொல்லுது. முதல்ல பார்த்தோம் 100 ரூபாய் நம்ம கிட்ட வாங்கிட்டு அதை 100 பேருக்கு பேங்க் பிரிச்சு கொடுத்துருது. நல்லா கவனிங்க. பேங்க் என்ன செய்யுது? 100 ரூபாயை 100 பேருக்கு பிரிச்சு கடன் கொடுக்குது. அதாவது 15% இன்ட்ரெஸ்டோ அல்லது 8% இல்லை அதுக்கு மேலேயோ சம்டைம்ஸ் 12% இப்படி கொடுக்குறாங்க. இப்போ கடன் வாங்கின 100 பேர்ல 95 பேர் ஒழுங்கா திருப்பி கொடுத்துட்றாங்க. ஒரு 5 பேர் கொடுக்காம விட்டுறாங்க. ஸோ இப்போ பேங்க் கிட்ட அந்த 95 ரூபாயும் பிளஸ் இன்ட்ரெஸ்டும் இருக்கு. ஸோ அது கட்டாத 5 பேர் நான் பெர்ஃபார்மிங் அசெட் கணக்கில் பேங்க் சேர்த்துரும். கவனிங்க, இப்போ பேங்க் கடனா கொடுத்த அந்த 95 பேர் மட்டும்தான் திருப்பி பேங்க்குக்கு கட்டியிருந்தா கூட நாம கொடுத்த 100 ரூபாயும் அதுக்குண்டான 7% இன்ட்ரெஸ்டையும் சேர்த்து எனக்கோ உங்களுக்கோ கொடுத்துருவாங்க. பிகாஸ் அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, கமிட் பண்ணியிருக்கிறாங்க. ஒருவேளை பேங்க் ஏதாவது கொலாப்ஸ் ஆனா நாம கட்டின பணத்தையும் அதுக்குண்டான இன்ட்ரெஸ்டையும் தராம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ பேங்க் கொலாப்ஸ் ஆகும்போது இன்கேஸ் பேங்கோட டோட்டல் டெபாசிட் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு அதிகமா இருந்தா உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. ஒருவேளை 5 லட்சத்துக்கும் கம்மியா இருந்தா டெபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அதுக்கு கேரண்டி கொடுக்கும். அதே நேரத்தில் நம்ம இந்தியன் ஹிஸ்டரியில கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் தான் கொலாப்ஸ் ஆயிருக்கு. மற்ற லார்ஜ் பேங்க்ஸ் லைக் பிரைவேட்டோ அல்லது பப்ளிக் செக்டாரோ கொலாப்ஸ் ஆனதில்லை. நிறைய இஷ்யூஸ் இருந்தாலும் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அவங்களுக்கு ரிசர்வ் பேங்க் இந்தியாவும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் சரியான டைம்ல ஹெல்ப் பண்ணதால பிரைவேட் பேங்க்லயும் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்லயும் மக்கள் இது வரைக்கும் பணத்தை இழந்ததில்லை. பட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் தவிர. ஸோ இப்போ 2வது ஆப்ஷனுக்கு போகலாம். கார்ப்பரேட் எஃப்டி. கார்ப்பரேட் எஃப்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி இருக்கு, அவங்களுக்கு பண தேவை இருக்கு. ஸோ அவங்க நம்ம கிட்ட இருந்து டெட் மூலமா ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க. அதுக்கு வருஷத்துக்கு 8 அல்லது 9% இன்ட்ரெஸ்ட் தரேன்னு சொல்றாங்க. நாம பணம் கொடுக்குறோம். அந்த பணத்தை வச்சு அவங்க பிசினஸ் ரன் பண்றாங்க அல்லது டெவலப் பண்றாங்க, வாட் எவர் இட் மே பி. ஆனா அவங்க நினைச்ச மாதிரி அந்த பிசினஸ்ல எந்த ப்ராஃபிட்டும் வரல, பிசினஸும் கொலாப்ஸ் ஆயிடுது. கம்பெனியை மூடிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு எதுவும் கிடைக்காது. 2 விதமான கார்ப்பரேட் எஃப்டி ஆர் டிவெஞ்சர்ஸ் இருக்கு. அதுல ஒன்னு செக்யூர்ட், இன்னொன்னு அன்செக்யூர்ட். செக்யூர்டா இருந்தா கண்டிப்பா அந்த பணம் கிடைச்சிடும். ஆனா அதுக்கு ரொம்ப காலம் ஆகும். ஏன்னா நிறைய ப்ராசஸ் இருக்கு. அன்செக்யூர்டா இருந்தா எனக்கு எதுவும் கிடைக்காது, அதோட இன்சூரன்ஸ் கூட இல்லை, ரைட்? அடுத்து 3வது ஆப்ஷன் என்னன்னா டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ல என்கிட்ட இருக்கிற 100 ரூபாயை நான் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் கொடுக்குறேன். இப்போ ஃபண்ட் மேனேஜர் அந்த 100 ரூபாயை 100 வெவ்வேறு கம்பெனிகள்ல இன்வெஸ்ட் பண்ணுவாரு. ஈச் 1 ரூபீன்னு. இப்போ இந்த 100 கம்பெனிகள்ல 95 கம்பெனி கொடுத்த பணத்தை ஒழுங்கா திருப்பி கொடுத்துட்றாங்க. 5 கம்பெனி கொடுக்கல. அப்ப அது என்ன ஆகும்? என்பிஏவா ஆயிடும். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் எனக்கு என்ன பண்ணும்னா 95 அதுக்கான அக்யூமுலேட் இன்ட்ரெஸ்டையும் திருப்பி தருவாங்களோடைய 100 தரமாட்டாங்க. அதே நேரம் பேங்க்ல நம்ம 100 கொடுத்தா பேங்க் அதை மற்றவங்களுக்கு கொடுக்கும். அதுல 95 பேர்கிட்ட தான் வாங்குறாங்க. இருந்தாலும் எனக்கு 100யும் இன்ட்ரெஸ்டையும் கொடுத்துரும், ஏன்னா ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறதுனால. அதே சமயம் மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிட்டா அந்த மியூச்சுவல் ஃபண்டோட அட்வர்டைஸ்மெண்ட்டை நாம பார்த்தோம்னா நீங்கள் செய்யும் மியூச்சுவல் ஃபண்டுக்கான முதலீடுகள் நிபந்தனைக்குட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் கவனமாக படித்து பார்க்கவும். ஸோ அவங்க எங்கிட்ட பணம் வாங்கி யாருக்கோ கொடுக்குறாங்க. கொடுத்தவங்க கிட்ட இருந்து பணம் வரலன்னா எனக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ்ல இருந்து பணம் கிடைக்காது. ஸோ தயவு செஞ்சு இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இதுதான் வித்தியாசம். ஸோ இதை மனசுல வச்சுக்கிட்டு எது சேஃப்னு கேட்டீங்கன்னா பேங்க் எஃப்டி தான் சேஃப் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த 3ஐயும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது செகண்ட் ஆப்ஷன் டெட் மியூச்சுவல் ஃபண்ட், 3வது ஆப்ஷன் தான் கார்ப்பரேட் எஃப்டி.
காரணம் என்னன்னா, டெட் மியூச்சுவல் ஃபண்ட் நாம எடுத்துக்கிட்டா அதுல ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்கு. நீங்க ஒரு ஃபண்ட் மேனேஜர்ட்ட பணம் கொடுப்பீங்க. அவர் ஒரு கம்பெனில பல கம்பெனில அதை இன்வெஸ்ட் பண்ணுவார். பட் கார்ப்பரேட் எஃப்டில நீங்க ஒன்னு தான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த ஒன்னு கொலாப்ஸ் ஆச்சுன்னா உங்க பணம் போயிடும். ஸோ நீங்க எல்லாத்துலயும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால நீங்க ஒரு பேங்க் சூஸ் பண்ணும்போது எல்லாத்தையுமே ரொம்ப முக்கியமா பார்க்கணும். அதாவது யாருக்கிட்ட நல்ல ஹையான ஹையான அடிக்வசி ரேஷியோ இருக்கோ, அட்லீஸ்ட் 12 அல்லது 13க்கு மேல இருக்கோ, அதே மாதிரி அவங்களோட என்பிஏவும் லோவா இருக்கணும். அதாவது நெட் நான் பெர்ஃபார்மிங் அசெட் அது கூட இருந்தா, அதாவது நெட் நான் பெர்ஃபார்மிங் அசெட் ரொம்ப ஹையா இருந்தா நாம புரிஞ்சுக்க வேண்டியது அந்த பேங்க்ல ஏதோ ட்ரபிள் இருக்கு, ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி இருக்கு, நாம அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதே நேரம் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணும்போது லிக்விட் ஃபண்ட்ஸ்ல போறது தான் நல்லது. அதுவும் ஒரு 3 months 6 months பீரியடுக்கு போதும். ஒரு வெரி லாங் டேர்ம் டெட் மியூச்சுவல் ஃபண்டை தேர்ந்தெடுக்க வேண்டாம். பிகாஸ் சமீபத்தில் நம்ம நிறைய கேஸ் பார்த்துருக்கோம். அவங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு பெரிய ஷாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ரொம்ப கவனமா இருங்க. இன்னும் மறக்கக்கூடாத விஷயம், இதுல டிசிஷன் எடுக்கிறது லைஃப்ல அவ்வளோ ஈஸி இல்லை. நீங்க கடினமா உழைச்சு சம்பாதிச்ச பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அதாவது எல்லா விஷயங்களையும் அலசி ஆராய்ஞ்சு தேவையான நாலேஜை வளர்த்துக்கோங்க. தட்ஸ் வை உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் அவசியம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம பலதரப்பட்ட ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த எல்லா முடிவுகளையும் உங்க அட்வைசர் கிட்ட கொடுத்து எடுக்க சொல்ல முடியாது. உங்களை யாராவது கைட் பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்களே உங்களை எம்பவர் பண்ணிக்கோங்க. அது எப்படி முடியும்னா, நீங்க படிக்கலன்னா அது முடியவே முடியாது. அதனாலதான் எங்களோட நம்பிக்கை, ஞானமா நடந்துகிட்டா தான் ரிச் ஆக முடியும். அந்த நாலேஜுக்காக தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் உங்ககிட்ட இருக்கணும்னு சொல்றேன். ஏன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி. இங்க உங்களுக்காக நிறைய கோர்சஸ் இருக்கு. ஏறக்குறைய 30 கோர்சஸ் இருக்கு. அதோட வாரத்துக்கு ஒரு கோர்ஸை நாங்க ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். 2வது, எங்ககிட்ட கோச்சஸ் இருக்காங்க. அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க, உங்களை கோச் பண்ணுவாங்க. 3வது, உங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கு. அதுல உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, நீங்க எந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ ப்ளீஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இன்னைக்கு ரிச்சா இருக்கான வழியை தேர்ந்தெடுங்க. அடுத்தடுத்த எபிசோட்ல நிறைய விஷயங்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி வைஸ், கெட் ரிச்.